என்ன சொல்லணும்? நீயும் அன்பும் ஒன்னா சந்தோஷமா சேர்ந்து வாழணுங்கிறது தான் என்னோட ஆசையும் உங்க மாமாவோட ஆசையும் சொல்லுங்க. அதனால அன்பு வீட்டுக்கு நீ போன்னு சொல்லுங்க. என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதா பேசுறியா சௌசௌ? இத சொல்லணும்னா நான் முதல்லயே சொல்லிருக்க மாட்டேனா? எதுக்கு இவ்ளோ நாளா காத்திருக்கணும்? வெயிட் பண்ணிருக்க கூடாதுதான், முன்னாடியே சொல்லி இருக்கணும். நீங்க தான் சொல்லாம தப்பு பண்ணிட்டீங்களே. இல்ல சௌசௌ, நான் தப்பு பண்ணல. அன்போட வீட்டு சூழ்நிலை, அந்த லலிதம்மாவோட குணம் என்னன்னு தெரிஞ்சுதான் எந்த முடிவும் எடுக்க முடியாம இருந்தோம். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாதுல்ல. ஒரு முடிவெடுத்தே ஆகணுங்கிற நிலைமை வந்துருச்சு. ஐயோ, 2 கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அன்புக்கு வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம போகும். அக்காவுக்கு வாழ்க்கையே இல்லாம போகும். நான் என்ன செய்யறது சாமி? ஆனா ஆயிட்டு போகட்டும், அதான் என் தலை விதின்னு நினைச்சுக்கிறேன். பாத்தீங்களா, ஒரு செகண்ட்ல சரவண அண்ணனையே மறந்துட்டீங்களே. ஆனா அவட்டும் தூக்கி போடுறதுக்கா சரவண அண்ணன் இத்தனை நாள் பொறுமையா காத்துட்டு இருந்தாரு. ஆனது எப்படி அன்பண்ணனை கஷ்டப்படுத்துறாளோ அதே மாதிரிதான் நீங்களும் சரவண அண்ணனை கஷ்டப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? என்னதான் செய்ய சொல்ற சௌசௌ? ஆனந்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மனச கல்லாக்கிக்கிட்டு நீங்க அவகிட்ட அன்பு வீட்டுக்கு போன்னு சொல்லிதான் ஆகணும். இங்கே நின்னுகிட்டு லலிதாமா ஏத்துக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஆனந்தி அங்க போனாதான் லலிதா அம்மாவும் ஆனந்திய புரிஞ்சுப்பாங்க. அவங்க மகனையே புரிஞ்சுக்க முடியாம என் மேல இருக்கிற கோவம் அத்தை கண்ணை மறைக்குதே. இதுல எந்த நம்பிக்கையில அவங்க என்னைய புரிஞ்சுப்பாங்க? எந்த நம்பிக்கையில நான் அன்பு வீட்டுக்கு போறது? அன்பான வீட்டுக்கு போன்னு நாங்க யார் சொன்னாலும் ஆனந்தி கேட்க மாட்டா. நீங்க சொன்னா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அதனால போங்க, நீங்க போய் அன்பான வீட்டுக்கு போக சொல்லுங்க ஆனந்திய. உங்க 2 பேர் வாழ்க்கையும் சரியாயிடும். இத தவிர வேற வழியே இல்ல உங்களுக்கு. இன்னும் யோசிச்சா வேற ஏதாச்சும் தோணும். டக்குன்னு போய் ஆனந்தி கிட்ட பேசிடுங்கக்கா. போங்க போங்கக்கா. ஆனந்தி, அக்கா அக்கா, ஆனந்தி இங்க பாரு புள்ள. ஆனந்தி அழாத புள்ள. அக்கா, என்னால உன் வாழ்க்கை இப்படி போராட்டம் ஆயிடுச்சு. மாமா மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரரு உனக்கு புருஷனா அமைஞ்சும் உன்னை நான் வாழ விடாம பண்ணிட்டு இருக்கேனே, ஏனே மன்னிச்சிருக்கா. ஐயோ, என்ன புள்ள நீ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அத்தையும் மாமாவும் உன்ன பேசினதுக்கு தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மாமாவுக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும்க்கா. தரகரை பார்த்தோம், ஜோசியரை பார்த்தோன்னு அத்தையும் மாமாவும் சொல்லும் போது சரவண மாமா முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? அந்த முகம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குக்கா. அக்கா, நீயும் மாமாவும் சேர்ந்து வாழணும்க்கா. என்னை பத்தி யோசிக்காம நீ உன் முடிவை மாத்திக்கிட்டு மாமா கூட போய் வாழு. உன் வாழ்க்கை சரியாகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உன் மாமாவை விட்டுட்டு வந்து வாழணுங்கிறது ஏன் முடிவு இல்லையே ஆனந்தி. எனக்கும் உங்க மாமா கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசையா இருக்கு. எனக்காக இல்லைனாலும் அவருக்காக இந்த ஆசையை நிறைவேற்றணும். அதுக்கு என்னக்கா பண்றது?